வணக்கம். 2025க்குள் காசநோயை ஒழிக்கும் திட்டம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், இமயமலை மருத்துவ தாவர இனங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அறிக்கை 2022, ஆசியாவின் முதல் ட்ரோன் டெலிவரி மையம். இந்த தகவல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 2025க்குள் காசநோயை ஒழிக்க திட்டம். நிகழ்வாண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா 20,16,000 பேர் காசநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில இந்த நோயால் 73,551 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்களாம். உலகளாவிய காசநோய் அறிக்கை 2022 படி நாட்டில் காசநோய் பாதிப்பு 18% குறைந்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் 1,256 பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்ட நிலையில கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 1,210 பேர் பாதிக்கப்பட்டாங்களாம். காசநோய் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் மாநில மாவட்ட அளவிலான திட்டம், பலவீனமானவர்களிடமும் வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களிடமும் காசநோய் பரிசோதனை மேற்கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் 2025ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. மாநிலங்களின் புள்ளி விவரங்கள் படி பார்த்தோன்னா நாட்டில் 1,864 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8,327 துணை சுகாதார நிலையங்கள் ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையங்களாக செயல்படுகின்றன. நிகழாண்டுக்குள் நாட்டில் உள்ள 1.5 லட்சம் துணை சுகாதார மையங்கள், ஊரக மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களை ஆயுஷ்மான் பாரத் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையங்களாக மாற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததா தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இந்தியாவிலேயே முதல் முறையாக காலநிலை மாற்றத்துக்கென தனி இயக்கத்தை தொடங்கியுள்ள அரசு, மாநில அரசு எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழக அரசு தான். இயற்கை செல்வங்களை காக்கவும், புதுப்பிக்க வல்ல எரிசக்தியை மேம்படுத்தவும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேருந்துகளை இயக்கவும், திறன்மிகு கிராமங்களை உருவாக்கவும் இந்த இயக்கம் மூலம் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. புராதன சின்னங்கள் அமைந்துள்ள இடங்களில் பசுமை திட்டங்களை புகுத்தி அவற்றை உலகறிய செய்வதும் காலநிலை மாற்ற இயக்கத்தின் நோக்கம். காலநிலை மாற்ற இயக்கத்தின் ஒரு முயற்சியாக தமிழகத்தில் 25 அரசு பள்ளிகள் தன்னிறைவு பெற்ற பசுமை பள்ளிகளாக மாற்றப்பட உள்ளனவா. இதற்காக 5 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்ததா இமயமலை மருத்துவ தாவர இனங்கள். 3 இமயமலை மருத்துவ தாவர இனங்கள் IUCN சிவப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கான். மிசோட்ரோபஸ் பெலிடா அழியும் நிலையில் உள்ள பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்க தாவரத்தில் இதுவும் ஒன்று. உத்தரகாண்டில் மட்டுமே இது காணக்கூடியதான். இவ்வகை மூலிகை இலைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெயானது வலுவான ஆக்சிஜனேற்றிகளை கொண்டுள்ளது மற்றும் மருந்து தொழில்களில் செயற்கை ஆக்சிஜனேற்றிகளுக்கு இயற்கையான மாற்றாக உள்ளதாம். அடுத்த தாவரம் ஃப்ரிட்டிலோரியா சிரோசா. பாதிக்கப்படக்கூடிய பட்டியலில் இதுவும் இருக்கு. மூச்சுக்குழாய் கோளாறுகள் மற்றும் நிமோனியா சிகிச்சையில் இந்த தாவரம் அதிகம் பயன்படுத்தப்படுது. டக்டோலோரிசா ஹட்டகிரா இந்த தாவரமும் அழியும் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. காய்ச்சல், இருமல் போன்றவற்றை குணப்படுத்த ஆயுர்வேதம், சித்தா, யுனானி மற்றும் பிற மாற்று மருத்துவ முறைகளில் இந்த தாவரம் பயன்படுத்தப்படுதான். நெக்ஸ்ட், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அறிக்கை 2022. சர்வதேச எரிசக்தி சங்கம் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அறிக்கையினுடைய முக்கிய கண்டுபிடிப்புகள்ல என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகள்ல உலகளாவிய மின்சாரத்திறன் விரிவாக்கத்தில் 90% மீளுருவாக்க மின்சாரம் கொண்டிருக்கும். மேலும் அதில் பெரும் பங்கு இந்தியாவில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் மீளுருவாக்க மின்சாரத்தின் நிறுவப்பட்ட ஆற்றல் 2,400 ஜிகாவாட்களாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் நடப்பாண்டு, அதாவது 2022 விட 2027ஆம் ஆண்டுல 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தோம்னா 145 ஜிகாவாட் கூடுதலாக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த வளர்ச்சியில் 3/4 பங்கு மின்சாரமானது சூரிய ஒளி மின்தகடுகளில் இருந்தும் கடல் காற்றாலைகள் மூலமும் 15% பெறப்படுமா. நெக்ஸ்ட், ஆசியாவின் முதல் ட்ரோன் டெலிவரி மையம் டெக் ஈகிள் என்ற புத்தாக்க நிறுவனத்துடன் இணைந்து மேகாலயா அரசு இந்த வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துறாங்கன்னா, பிரத்யேக ட்ரோன் டெலிவரி நெட்வொர்க்கை பயன்படுத்தி மருந்துகள்,
நோயறிதல் மாதிரிகள், தடுப்பூசிகள் போன்ற முக்கியமான பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வழங்குவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். வணக்கம்.